ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் டெட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின். இது வந்து 2019ஓட பேப்பர் 1 கொஷின் பேப்பர் இதில் பார்க்கலாம். ஸோ பேப்பர் 1ல் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடிகோஜி 30 கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் 1 என்ன தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது இதில் எந்த லாங்குவேஜோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 30 கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் வந்து 30 கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 30, இவிஎஸ் வந்து 30. இந்த வீடியோவில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடிகோஜி லாங்குவேஜ் 1ல் தமிழ், ஸோ டோட்டலாக 60 கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் அதில் இருக்கிற 30 கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல்ல டேஷ் நினைவு முந்தைய வாழ்க்கை அல்லது வாழ்வின் ஒரு பகுதியை மீட்டெடுக்க அல்லது முற்றிலும் மீட்டெடுக்கக்கூடிய அசாதாரண நினைவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மெமரி அப்படின்னு பார்த்தோன்னா பேராநார்மல் அப்படிங்கிறது தான். எபிசோடிக், பேராநார்மல் இது ரெண்டுமே வந்து லாங் டேர்ம் மெமரிஸ். ஐகானிக் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம். ஃபோட்டோகிராஃபிக் அப்படிங்கிறது விஷுவல் இமேஜஸ் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மெமரிஸ். ஸோ ஆன்சர் வந்து பேராநார்மல் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஒரு குழந்தை சில வார்த்தைகளுடன் இடி என்பதை சேர்த்தால் இறந்த காலத்தை குறிக்கும் என்பதை அறிந்த காரணத்தால் ஹி கேம் என்பதற்கு பதிலாக ஹி கேம்ட் என்று கூறுகிறது. இது டேஷுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. மிகைப்பட பொதுமைப்படுத்துதல் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து ரூல்ஸ் தெரியுது, பட் அந்த எக்ஸப்ஷன் கேசஸில் அதெல்லாம் வந்து எங்கே வந்து ஒமிட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரில. ஸோ அதை வந்து ஓவர் ஜென்ரலைசேஷன் அல்லது ஓவர் ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்ளிங் தெளிவின்றி பேசுதல் அப்படின்னா பேசும், வேர்ட்ஸ் வந்து தெளிவாக தெரியாது. தந்தி முறையில் சுருக்கமாக பேசுதல் டெலிகிராஃபிக் ஸ்பீச் அப்படின்னா இப்போ பென்சில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அம்மா பென்சில் அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். ஸோ அப்போ அதுலேருந்து நமக்கு அதுக்கு பென்சில் தேவை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அது வந்து டெலிகிராஃபிக் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் ஜென்ரலைசேஷன் அப்படின்னா ரூல்ஸ் வந்து தெரியும், எங்கெல்லாம் வந்து எதெல்லாம் போடணும் அப்படின்னு, அந்த எக்ஸப்ஷன் கேசஸ் வந்து தெரியாது. அதுதான் வந்து ஓவர் ஜென்ரலைசேஷன், மிகைப்பட பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். லெஸ்ஸர் ஜென்ரலைசேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் இல்லை. அடுத்ததாக டேஷ் என்பது சிறு குழந்தைகளின் வாழ்வில் சிறியதாக ஆனால் வேறுபட்ட சிறு பகுதிகள் மற்றும் தனித்துவமான பகுதிகளாக பகுக்கப்பட்ட ஒரு செயல்முறையை குறிக்கிறது அப்படின்னா வகைப்படுத்துதல், டிஃப்ரென்சியேஷன். அடுத்ததாக வெஸ்லரின் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு தரவுகோலில் பின்வருவனவற்றுள் எந்த ஒரு உபத்தேர்வு வாய்மொழி தேர்வின் கீழ் இடம்பெறாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சப்டெஸ்ட் வந்து வெர்பல் டெஸ்ட்டு கீழே வராது அப்படின்னு பார்த்தோன்னா கோடிங் தான். மற்றபடி டிஜிட் ஸ்பேன், சிமிலாரிட்டிஸ், காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெர்பல் டெஸ்ட்டு தான். கோடிங் அப்படிங்கிறது வெர்பல் கிடையாது, அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் சப்டெஸ்ட். ஸோ நம்பர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து கோடிங், இது வந்து வெர்பல் டெஸ்ட் கிடையாது. அடுத்ததாக டேஷ் ஒரு சிக்கல் தீர்த்தல் நுணுக்கமாகும். இதனில் எந்த ஒரு முற்கருத்து சார்ந்த மதிப்பீடின்றி தீர்வின் அனைத்து ஏற்புகை தன்மையினையும் செயல்படுத்துவதாகும் அப்படின்னா பிரெயின் ஸ்டோமிங் அப்படிங்க அறிவைய வாக்கம். இதில் மற்ற ஆப்ஷன்லாம் வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தான். அது எல்லாமே வந்து பீரியட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது நெமோனிக்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அப்ரிவேஷனாக ஞாபகம் வச்சுக்கிறது. அல்காரிதம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கொண்டு வரது. சங்கிங் அப்படிங்கிறது பெரிய பெரிய இன்ஃபர்மேஷனை வந்து சின்ன சின்னதாக ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் தான். பீரியர் எவாலுவேட் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் அப்படின்னா பிரெயின் ஸ்டோமிங் அப்படிங்கிறது. அடுத்ததாக டேஷ் ஆனது அதிக எண்ணிக்கை அளவில் நிகழக்கூடிய நடத்தை மற்றும் இயல்பாகவே குறைந்த அளவில் நிகழக்கூடிய நடத்தையினை வலுவூட்டும் செய்ய பயன்படுத்துவதை குறிக்கிறது. இதுக்கான ஆன்சர் ப்ரீமேக் பிரின்சிபல், ப்ரீமேக் கோட்பாடு அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டாரன்ஸின் டேஷ் சோதனை என்பது சோதனைக்கு உட்படுபவரிடம் ஒரு படத்தினை அளித்து அதனை சார்ந்த பல்வேறு வினாக்களை எழுப்பி அதன் மூலம் அப்படத்தில் அமைந்த நிகழ்வினை நன்றாக புரிந்து கொள்ள உதவுவதற்கு முயலும் அப்படின்னா கேட்டல் மற்றும் யூகித்தல் சோதனை, ஆஸ்க் அண்ட் கெஸ் டெஸ்ட். அடுத்ததாக பின்வருவனவற்றில் தனிநபரின் நுண்ணறிவு திறனை அளவிட முடியாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரால் பல்வேறு செயல்களை செய்ய முடியும் அப்படின்ற டைமில் அவருடைய நுண்ணறிவு திறனை வந்து அளவிட முடியாது. ஸ்பீடு, டிஃபிகல்ட்டி ஆஃப் த டாஸ்க்கு, ஹார்டர் ஆஃப் த டாஸ்க்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவலை வந்து மெஷர் பண்ண முடியும். பட் வெரைட்டி ஆஃப் டாஸ்க்கை வச்சு அந்த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை வந்து மெஷர் பண்ண முடியாது. வலுவூட்டல் நிகழ்வு மிகவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதது. ஏனெனில் டேஷ் கற்பவர்கள் நீண்ட காலத்திற்கு ஓரளவு வேகமாக பதிலளிக்க விளைகின்றனர் அப்படின்னா மாறிலி விகிதம் அட்டவணை, வேரியபிள் ரேஷியோ ஷெட்யூல். அடுத்ததாக பழங்கள் பலவற்றை 9 வயது சிறார்கள் ஒன்றாக வைத்துள்ளார்கள். இந்த கருத்தை விளக்க ப்ரூனர் எந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக், பண்பு அப்படிங்கிறது தான்.
அடுத்ததாக டேஷ் என்பவர்கள் கற்றல் வளைவு தொடங்க காரணமானவர். யார் வந்து லேர்னிங் கர்வ் வந்து ஆரிஜினேட் பண்ணாங்க அப்படின்னா பிரையன் அண்ட் ஹார்ட்டர் 2 பேரும். கருவுற்ற காலத்தில் கருவின் இதய துடிப்பு கேட்க ஆரம்பிக்கும் காலம் அப்படின்னா 12 வீக்ஸ்லேயே வந்து கேட்கும். ஆஃப்டர் 12 வீக்ஸ் அதுக்கு வந்து நம்ம டாப்லர் யூஸ் பண்ணோம். 18 வீக்ஸில் வந்து பீட்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஸ்டெத்தஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் 18 வீக்ஸ் தான் வந்து ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக 10 பிஸ்கெட்டுகளை அடுக்கி வைத்தால் குறைவாக உள்ளன என்றும் அதனை பரப்பி வைக்கும் பொழுது அதிகமாக உள்ளது என்கிறான் ரவி. எனில் பியாஜேயின் கூற்றுப்படி அவனின் வளர்ச்சி நிலை என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதில் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து தப்பு. இது வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது செயலுக்கு முந்தைய நிலை. அதாவது இருக்கிறது குவான்டிட்டி வந்து சேம் தான், பட் வந்து அதோட அப்பியரன்ஸை வச்சு நம்ம அதை டிசைட் பண்ணக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு தெரியாத ஸ்டேஜ் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். எப்படி வச்சாலும் அது குவான்டிட்டி வந்து 10 தான், அது சேம் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிகிற ஸ்டேஜ் வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சென்சரி மோட்டார் அப்படின்னா அப்போ தான் சென்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இது வந்து கொஞ்சம் அவங்க மெச்சூரான ஸ்டேஜ் வந்து இதை சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஹைப்போதட்டிக்கல் ரீசனிங் அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் கூட அவங்களுக்கு புரியும். அது வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கான பியாஜெட் உடைய தியரி பார்த்தோம் அப்படின்னா 4 வந்து பிரிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், செகண்டு ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், 3வது கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், 4வது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எதுக்கானது அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜுக்கானது. அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட உடலியல் சூழலில் தான் கற்ற தகவல்களை துல்லியமாக நினைவு கூறும் இயல்பினை மீண்டும் அதே போன்றதோடு உடலியல் நிலையில் நினைவு கூறும் நிலையானது என்ன அப்படின்னா நிலை சார்ந்த கற்றல். ஒரு பர்டிகுலர் ஃபிசியாலஜிக்கல் சுச்சுவேஷனில் அதை இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண முடியும் அப்படின்னா அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் ரீகால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஸ்டேட் டிபெண்ட் லேர்னிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக டேஷ் சார்ந்த பயிற்றுவிப்பதன் விளைவாக நேரடியான அறிவுறுத்தலுடன் ஒத்திசைவான திறமையான போதனைகளை காணும் போக்கு அதிகரித்து வருகிறது அப்படின்னா கருத்தியல் பகுப்பாய்வு, மெட்டா அனலிசிஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக ஃப்ராய்டின் கருத்துப்படி டேஷ் என்பது ஆளுமையின் ஒழுங்குகை ஆகும். டேஷ் இஸ் த மாரல் ஆர்ம் ஆஃப் த பர்சனாலிட்டி அக்கார்டிங் டு ஃப்ராய்ட்ஸ் தியரி அப்படின்னா சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது. டேஷ் ஆனது ஒரு பொருள் அதன் செயல்தன்மையினை அல்லது பொதுவான பயன்பாட்டினை தாண்டி மற்ற வழிகளில் செயல்படுவதனை புரிந்து கொள்ள இயலா ஒரு தனிநபரின் புலன்காட்சி திறனின்மையாகும். Dash is a person's inability to perceive how an object can function in ways other than its stated or usual application அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸ்னஸ், செயல்பாட்டு பொருத்துதல் அப்படின்றது தான். அடுத்ததாக டேஷ் என்பவரின் கருத்துப்படி உளவியல் என்பது நடத்தையின் நேர்மறை அறிவியல் ஆகும். யார் வந்து சைக்காலஜி இஸ் த பாசிட்டிவ் சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொன்னவர் அப்படின்னா ஜேபி வாட்சன். அடுத்ததாக டேஷ் நிலை அறிவு வளர்ச்சி செயல்நிலையில் சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் மற்றும் பொருட்களை குறிக்க குறியீட்டு செயல்பாடுகள் மற்றும் ஒளியினை பயன்படுத்தும் வளர்ச்சி நிலையின் வெளிப்பாட்டினை குறிக்கிறது அப்படின்னா முற்செயல்பாட்டு நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல். டேஷ் என்பவர் எங்கனம் கற்பது என்ற கற்றல் நிகழ்வுகளை விவரிக்க கற்றல் கணம் என்ற பதத்தினை வடிவமைத்தார். யார் வந்து இந்த டேர்ம் லேர்னிங் செட் அப்படின்ற ஃப்ரேஸை வந்து காயின் பண்ணது அப்படின்னா ஹாரி ஹார்லோ. அடுத்ததான் செயலுக்கு முற்பட்ட நிலையில் அனுபவ பொருட்களின் ஒரு பண்பு அல்லது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நேரத்தில் மட்டுமே குழந்தையால் வலுவான போக்கினை உணர முடியும். இதனை டேஷ் என்பர் அப்படின்னா புலனுணர்வு செறிவு, பெர்செப்சுவல் சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பியாஜேட்டோடைய அந்த 4 ஸ்டேஜஸில் ஒரு இதுதான். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் அந்த குழந்தை ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண, மற்றதெல்லாம் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து பெர்செப்சுவல் சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, புலனுணர்வு செறிவு அப்படிங்கிறது. குறுகிய கால நினைவில் சேமிப்பு அளவு, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு பார்த்தோன்னா 7 ± 2 ஜங்க்ஸ், துண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது ஜங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஜங்க்ஸ் அப்படிங்கிறது பெரிய பெரிய இன்ஃபர்மேஷனை வந்து சின்ன சின்னதாக சுருக்கி ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ ஃபோன் நம்பர் 10 நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஃபஸ்ட்டு 2 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஜங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 7 ± 2 அப்படிங்கிறது தான். முதல் வகுப்பு மாணவனுக்கு தகுந்த நுண்ணறிவு சோதனையை தெரிவு செய்க. சூஸ் த அப்ராப்ரியேட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ஃபார் எ கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சூஸ் த ஆட் ஒன் அவுட், பொருந்தாததை தெரிவு செய்க அப்படிங்கிறது தான். அடுத்ததான்
ஜிஏடிபியில் உள்ளவை. ஜிஏடிபி அப்படிங்கிறது ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டெஸ்ட்டில் 8 பேப்பர் பென்சில் டெஸ்ட் இருக்கும், 4 சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ 8 பேப்பர் பென்சில் டெஸ்ட், 4 சிம்பிள் எக்யூப்மெண்ட்ஸ் டெஸ்ட்டு தான் ஜிஏடிபியில் இருக்கிறது. அடுத்ததாக குழந்தைகள் மற்றும் பெரியோரின் மனவெழுச்சிகளை ஒப்பிடும் பொழுது பெரியோர்கள் குழந்தைகளை காட்டிலும் மனவெழுச்சிக்கு உட்படுவது சற்று கடினமான செயல்பாடாக உள்ளது. இதனை டேஷ் எனலாம் அப்படின்னா துவக்க எளிமை, ஈஸ் ஆஃப் ஆன்செட். அடுத்ததான் நகரத்தில் வளர்ந்த 10 வயது அருண் முதலாக ஒரு மாட்டை பார்க்கிறான். விஸ்கான்சின் கூற்றுப்படி 4 கருத்து அடைவு நிலைகளில் எந்த நிலையில் உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 லெவல்ஸ் ஆஃப் கான்செப்ட் இருக்குது, அது எந்த லெவலில் இருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 வயது ஒரு சிறுவன் வந்து முதல் முறையாக ஒரு மாட்டை பார்க்குறான் அப்படின்னா காங்க்ரீட், நிலைப்புத்தன்மை எந்த லெவலில் இருக்காங்க, காங்க்ரீட் லெவலில் இருக்காங்க. குறுகிய கால நினைவு என்பது 7 தொடர்பற்ற துண்டு தகவல்களை டேஷ் வினாடிகள் வரை வைத்திருக்க முடியும். ஷார்ட் டேர்ம் மெமரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 20 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். அடுத்ததாக மொழி கற்றலில் டேஷ் ஆனது மூளையின் ஒரு அரைவட்ட பகுதியில் நிகழும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டின் ஒருமுகப்படுத்தும் தன்மையினை குறிக்கிறது. அப்படின்னா பக்க முனைப்புடைமை, லேட்ரலைசேஷன் அப்படிங்கிறது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ பர்டிகுலர் பிரெயின் ஃபங்க்ஷன் இன் ஒன் ஹெமிஸ்பியர் என்னன்னு சொல்கிறோம், லேட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பியேஜேவின் கற்றல் தொடர்பில் சமநிலையாக்கம் ஒரு இயக்க செயல்நிலையாக டேஷினை குறைக்க முயல்கிறது, ஒத்திசையாமை. டிசனன்ஸ் கருத்து வேறுபாடு, ஒத்திசையாமை அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஒரு சோதனையின் போது சம அளவிலான களிமண் இரு சம அளவிலான களிமண் உருண்டைகளோடு தனித்தனியாக சேர்க்கப்படுகிறது. ஒரு உருண்டை குச்சியாக மாற்றப்படுகிறது. 5 வயது குழந்தையின் எந்த திறமையை நிர்ணயிக்க இச்சோதனை உதவுகிறது அப்படின்னா பாதுகாக்க, டு கன்சர்வ். ஸோ இந்த 30 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து சைல்டு டெவலப்மெண்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க. பார்ட் 1. பார்ட் 2 வந்து லாங்குவேஜ் 1, அதில் தமிழ் பார்க்கலாம். பழியோடு படரா பஞ்சவ வாழி, இவ்வடியில் இளங்கோவடிகளால் புகழப்படும் மன்னன் யார் அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். ஆடினான் என்பதற்கு காரண வினையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆட்டுவித்தான் அப்படின்றது தான். அடுத்ததான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இக்குறப்பாவின் முதலடியில் இடம்பெற்ற எதுகை என்ன எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க, கூளை எதுகை. ஸோ எதுகை 2வது எழுத்து ஒன்றி வர இருக்கிறது எதுகைன்னு சொல்லுவோம். முதல் சீரு, 2வது சீரு, 3வது சீரு, இதில் 3லேயும் வந்தது அப்படின்னா கூளை எதுகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறது அப்படி தான் வந்திருக்கு. முற்றெதுகை அப்படின்னா எல்லா சீர்கள்லையுமே வந்து எதுகை இருக்கும், அந்த மாதிரி இங்கே இல்லை. கீழ்கதுவாய் அப்படின்னா 1வது சீரு, 2வது சீரு, 4வதுல இருக்கும். மேற்கதுவாய் அப்படின்னா 1, 3, 4 அதில் இருக்கிறது தான் மேற்கதுவாய் எதுகை. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கூளை எதுகை. சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய சிந்துமே. இப்பாடலில் சிந்து என்பது எதை குறிக்கும் அப்படின்னா இது ஒரு வகை இசைப்பாடல். எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி தேவை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். பாடல் வரிகளோடு நூல்களை பொறுத்துக அப்படின்னு இருக்காங்க. வரிது நிலை காயமும். ஸோ இதுக்கு வந்து இதை சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னா திருவாசகம். அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னா பெருங்கதை. தீமிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னா 10. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். கோபிகா வந்தால் இத்தொடர் எப்பயனிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்தால் அப்படிங்கிறது வினை, இது வந்து வினை பயனிலை. தோன்றா எழுவாய் என்பதற்கு சான்று தருக அப்படின்னு இருக்காங்க. இங்கே எழுவாய் இல்லாதது அப்படின்னு பார்த்தோன்னா படித்தாய் அப்படிங்கிறதுல தான் எழுவாய் இல்லை. மற்றதெல்லாம் பாருங்கள், நான் வந்தேன்றதுல நான் எழுவாய். எட்வார்டு வந்தான், எட்வார்டு எழுவாய். சொன்னவள் கலா அப்படின்றதுல கலா அப்படின்றவங்க தான் எழுவாய். இப்போ படித்தாய் அப்படின்னா அங்கே எழுவாய் இல்லை, அப்போ அது வந்து தோன்றா எழுவாய் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்னு இருக்காங்க. இலை, தழை, மரம் இதெல்லாம் வந்து பொருந்தக்கூடியது. தவம் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். உடன்படு மெய்களால் புணர்ந்த பொருத்தமான சொற்களை தேர்க அப்படின்னு இருக்காங்க. சேயடி, சேவடி. உடன்படு மெய் அப்படின்றது என்னது? நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிராகவும் வருமொழியோட முதல் எழுத்து உயிராகவும் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மெய் வந்து புணரும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா சே கூட்டல் அடின்னு பிரிப்போம். சே அப்படிங்கிறது நிலைமொழியோடைய இறுதி எழுத்து ஏன்னு முடியுது, வருமொழியோட முதல் எழுத்து ஆ உயிரெழுத்தோடு முடியுது. ஸோ அப்போ வந்து எகர உடன்படுமையோ இல்லை வகர உடன்படுமையோ வந்து புணரும். சேய் கூட்டல் இ அடி சேயடி, சே கூட்டல் இவ் கூட்டல் அடி சேவடி அப்படின்னு வரும். அடுத்ததாக முன்பின் சேர்ந்து வரும் சொல்லில் குறிப்பால் ஆண்பாலையோ பெண்பாலையோ உணர்த்தி வருவது அப்படின்னா ஒன்றொலி பொதுச்சொல்.
அடுத்ததா இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இந்த குறட்பாவில் சிறப்பு என்ற சொல்லின் ஓரசைச்சீர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைவு அப்படிங்கிறது தான் ஆன்சர். கீழே நேர்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நிறைவு அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை டேஷ் என்பர் அப்படின்னா போலி. அதே மாதிரி தான் இருக்கும். எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது போலி. அடுத்ததாக பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏலாதி. தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை கீழ்கண்டவாறு வழங்குவார் அப்படின்னா நாள் மீன். தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேலென பேசிடுவான் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். அடுத்ததான் ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லின் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய சொல் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ உதாரணத்துக்கு அஃது அப்படின்னு வச்சுக்கலாம், எஃகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆ பார்த்தீங்க அப்படின்னா குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை அளவு, அப்போ ஆக்கு ஒரு மாத்திரை, இக்கு ஆயுத எழுத்துக்கு வந்து அரை மாத்திரை. அப்புறம் தூ அப்படிங்கிறதும் குறியில் எழுத்து தான், அதுக்கும் ஒரு மாத்திரை, இப்போ 2.5 மாத்திரை வருது. ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லின் மாத்திரை அளவு 2.5 மாத்திரை அளவு. பின்வருவனவற்றில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நட அப்படிங்கிறது தன்வினை, நடத்து பிறவினை, நடத்த செய்தார் காரண வினை, பாட்டு பாடுகிறான் அப்படிங்கிறது செயப்பாட்டு வினைன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. பாட்டு பாடப்பட்டது அப்படின்னு இருந்தால் செயப்பாட்டு வினையாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்து சரி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிய அமெரிக்க மொழியியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நோம் சாம்சுகி. மதுரை என்னும் ஊரின் பெயர் கல்வெட்டுகளில் டேஷ் என பதிவாகி உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா மதிரை. வாய்ப்பூசி வந்தேன் இது எவ்வகை தகுதி வழக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இட கரடக்கல் அப்படிங்கிறது தான். அதாவது சொல்ல முடியாத வார்த்தைக்கு பதிலாக அதை மறைச்சு வேறு வார்த்தைகளை போட்டு சொல்கிறது தான் இட கரடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக செரு அடுதோல் என்று ஆயிரத்தால் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா நல்லாதனார். செய்வாயா என்னும் வினாவிற்கு கைவலிக்கும் என கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருவது கூறல் விடை. தூது இலக்கியம் எந்த பாவால் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலிவெண்பாவால் பாடப்பெறுவது தான் தூது இலக்கியம். அடுத்ததாக மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரூர் பூவில் இந்த பாடல் வரி இடம்பெற்ற 8 தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பரிபாடல். தவறான இணையை தேர்க அப்படின்ட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு தரளம் அப்படின்னா முத்து அப்படின்னு வரும், இங்கே மலர்னு கொடுத்துருக்காங்க, அதுவே தப்பு தான். பணிலம் அப்படின்னா சங்கு, மேதி எருமை, நாளிகேரம் அப்படின்னா தென்னை மரம். ஸோ இதில் தவறானது ஃபஸ்ட் ஆப்ஷன். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற செய்யுள் அடியின் மூலம் அறியலாகும் செய்தி என்ன அப்படின்னா பறவைகள் வலசை வந்த செய்தி. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னா சோஃபியா. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்ட்டு இருக்காங்க. தொலைநகல் இயந்திரம், ஜியோவானி, காசில்லி, அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. மற்ற ஆப்ஷன்லாம் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே இருவகைப்படுத்தப்படுகிறது. அவை முறையே அப்படின்னா குறில் நெடில், அதுதான் மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குறில் நெடில் அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.